வணக்கம் நேயர்களே, பணம் வளர்ப்போம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே போகலாம். கடன் தொல்லையால் எல்லாருமே அவதிப்படுறோம், அப்படி தானே? நம்மளுக்கு தேவைப்பட்டு வாங்கியிருப்போம் அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிப்போம். இல்லை நம்ம சம்பாதிக்கிற காசு கடனுக்கே போயிட்டு வீட்டுக்கு ஒரு சேமிப்பாக இல்லாமல் கூட நம்ம கஷ்டப்படும். எப்படியோ ஒரு கடன் நமக்கு தொல்லை அமையுது. ஸோ அந்த கடன் தொல்லையை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்கலாம், எப்படி ஒரு சின்ன வழிமுறை தான் இருக்குது. அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி எப்படி கடன் தொல்லையை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கடன் தொல்லையால் நீங்கள் அவதிப்படுவராக இருந்தால் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி. ஸோ கணபதிங்கிறது உங்களுக்கு எல்லோரும் தெரியும், மிகப்பெரிய ஒரு கடவுள். ஸோ அந்த கணபதியிலே இன்னொரு வகை அப்படின்னா கேரம்ப கணபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அது அப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சக்தியும் வேறுபடும், அப்படிதானே? ஸோ கேரம்ப கணபதி நம்ம வழிபட வேண்டிய கடவுள். இவருக்கு பார்த்திங்கன்னா 4 தலைகள் உண்டு. நீங்கள் நிறைய கோயிலில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய சிவன் கோயிலில் இருக்குது. இவரை நல்ல பால், பன்னீர், சந்தனம், அப்புறம் இளநீரை நல்ல அபிஷேகமாக குளிர அபிஷேகம் பண்ணி அவருக்கு வஸ்திரம் சாற்றி அவருக்கு உரிய அந்த ஸ்லோகத்தை குறைந்தது 16 தடவை சொன்னால் உங்களுக்கு கடனே இல்லை அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு வந்துடும். கடனே இல்லைப்பா அப்படின்னு அதான் நீங்கள் இதை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த ஹேரம கணபதி கோயிலுக்கு போய் பார்த்து அவருக்கு இந்த பால், பன்னீர், சந்தனம், இளநீர் அதை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் வஸ்திரம் சாற்றி இந்த பின்னாடி வர அந்த ஸ்லோகத்தை நீங்கள் 16 தடவை அப்படியே டெய்லி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து கடன் அந்த வார்த்தையே இருக்காது, அந்த அளவுக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். கடனால் தவிப்பவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா, ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம ருணம் அதி சுக்ரமேவ நிவாரிய ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 16 தடவை டெய்லி சொல்லிக்கோங்க. அந்த மேல் சொன்ன அந்த பூஜை முறையை நீங்கள் கடைப்பிடிச்சி இந்த மந்திரத்தை 16 முறை சொன்னீங்கன்னா கடனே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது.